யமுனா அவங்க ஜாயின் பண்ணிட்டாங்க மாதாஜி. नमो ओम विष्णुपदाय कृष्ण पृष्ठाय भूतले श्रीमदे जय पताका स्वामिनि नामिने नमो आचार्य पादाय निदाय कृपपदायिने गौरगत दामदाय नगर ग्रामदारिणे नमो ओम विष्णु कृष्ण पृष्ठाय भूतले श्रीमदे भक्ति वेदांत स्वामिनि नामिने नमस्ते सारस्वते देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी वाचात्य देशधारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर शिवासादि गौर भक्तवृंदा हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे हरे नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत् नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं बाहुदा सेव्या भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्ठिकी मुखं करोति वाचालं पुङ्गुं लङ्घाय ते गिरियत्कृपात्तमहं वन्दे श्रीगुरुं दीनतारिणं परमानन्दं माधवं श्रीचैतन्य ईश्वरम् ओम नमो भगवते वासुदेवाय ओम नमो भगवते वासुदेवाय ओम नमो भगवते वासुदेवाय His Divine Grace Bhakti Vedanta Swami Srila Prabhupada ki jai. माताजी भागवत प्रार्थனை படிங்க. சரிங்க. சர்வ சாஸ்திராப்தி பியூஷா சர்வ வேத சத்வலா சர்வ சித்தாந்த ரத்னாட்ய சர்வ லோகத்ரிபுரதா சர்வ பாகவத பிராணோ ஸ்ரீமத் பாகவத பிரபு கல்துவந்தோதித்தாய ஸ்ரீ கிருஷ்ண பரிவர்த்ததே பரமானந்த பாடாய பிரேம வர்ஷாட்சராயதே சர்வதா சர்வ சேவியாய ஸ்ரீ கிருஷ்ணாய நமஸ்துதுமே மத்யேகோ பந்தோ மத் சங்கின் மத் குரோ மன் மகாதன மத் निस्तारक मत वाक्य मदानंद नमस्तुदे असाधु साधुदा इन अधिनोच दाहरा ஆனா முஸ்வ காசின்மா பிரேமனா கிருத் கண்டேயோ ஸ்ப்ரோ. மொழிபெயர்ப்பு. ஓ எல்லா வேத இலக்கியங்களிலும் கடைந்திருக்கப்பட்ட அமிர்தமே, வேதங்களில் மிக முக்கியமான ஆன்மீக பழமே மற்றும் எல்லா தத்துவங்களின் முடிவுகளுமான ஆபரணங்களை கொண்டவரே, உலக மக்களுக்கு ஆன்மீக பார்வையை கொடுப்பவர் மற்றும் வைஷ்ணவரின் உயிர் மூச்சாக விளங்குபவரே, பகவானே நீர் கலியுகத்தின் நிழலை போக்குவதற்காக உதித்த சூரியன், உண்மையில் நீர் எங்களிடம் திரும்பி வந்த கிருஷ்ணர். ஓ ஸ்ரீமத் பாகவதமே, உங்களுக்கு என் பணிவான வணக்கங்கள். உங்களை படிப்பவர்கள் உன்னத ஆனந்தத்தை அடைவார்கள், ஏனெனில் உங்கள் எழுத்துக்கள் தூய பக்தி தொண்டையும் பொழிகின்றது. நீங்கள் பகவான் கிருஷ்ணர் அவதாரமாக இருப்பதால் எப்போதும் அனைவரும் உங்களுக்கு தொண்டு புரிய வேண்டும். ஓ ஸ்ரீமத் பாகவதமே, ஓ என்னுடைய ஒரே நண்பரே, உடன் இருப்பவரே, என்னுடைய ஆசிரியரே, என்னுடைய மிகப்பெரிய சொத்துமாகவும் விடுவிப்பவராகவும் இருப்பவரே, என்னுடைய மிக நல்ல பாக்கியம் மற்றும் ஆனந்தமாக இருப்பவரே, என்னுடைய மரியாதை கலந்த வழக்கங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஓ ஸ்ரீமத் பாகவதமே, புனிதமற்றவருக்கு புனிதத்தை வழங்குபவரே, மிகவும் வீழ்ச்சி அடைந்தவரை உயர்த்துபவரே, என்னை எப்போதும் கைவிட வேண்டாம். கிருஷ்ணருக்கான தூய பக்தி தொண்டுடன் எப்பொழுதும் இதயத்தும் தொண்டையிலும் தோன்றுவீராக. ஓம் தப்சத். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. இன்னைக்கு பாகவதம் 4வது ஸ்கந்தம் 21வது அத்தியாயம் 34வது ஸ்லோகம். அஹா இஹநேஹ குணோ அத்வரஹ பிரதக் வித திரவிய குண கிரியோபிபிஹி சம்பந்தியதே ஹத்தா சயலிங்கநாபபிர் விஷூத விஜ்ஞானகண ஸ்வரூபதஹ. படிங்க. முழுமுதற் கடவுள் தெய்வீகமானவர் ஆதலினால் ஜட உலகினால் அவர் மாசடைவது கிடையாது. அவர் பௌதிக விவரங்களற்ற பரிசுத்த ஆத்மாவாக இருந்த போதிலும் பந்தப்பட்ட ஆத்மாக்களின் நன்மைக்காக அவர் பல்வேறு விதமான பெயர்களில் பல்வேறு விதமான தேவர்களும் ஏராளமான பௌதிக பொருட்களினாலும் செய்யப்படும் பல்வேறு வேள்விகள், சடங்குகள் மற்றும் மந்திரங்கள் போன்றவற்றை மறுதளிக்காது ஏற்றுக்கொள்கின்றார். பொருளுரை. பொருள் வளம் பெறுவதற்காக வேதங்களில் பல்வேறு விதமான யக்ஞ யாகங்கள் பரிந்துரைக்கப்பட்டிருக்கின்றன. பகவத்கீதையும் 10 மனிதர்கள், தேவர்கள் உள்ளிட்ட உயிர்குலங்கள் அனைத்தும் பிரம்மதேவனால் படைக்கப்பட்டவனவென்றும் அவைகள் விருப்பம் நிறைவேற பல்வேறு வகையான யாகங்கள் செய்வதற்கு அறிவுறுத்தப்பட்டனவென்றும் இதனை உறுதி செய்கின்றது. சகா யக்ஞ பிரஜா
சிருஷ்டவா. இவ்வாறு செய்யப்படுவைகளே வேள்விகள் என்றழைக்கப்படுகின்றன. காரணம், அவை முழுமுதற் கடவுளான விஷ்ணுவை திருப்திப்படுத்துவதற்காக செய்யப்படுகின்றன. பொருள் வளம் பெறுவதற்காக மட்டுமல்லாது ஒரு நேரத்தில் முழுமுதற் கடவுளை திருப்திப்படுத்துவதற்காகவும் செய்யப்படுவதால் இவ்வேள்விகள் வேதங்களில் பரிந்துரைக்கப்பட்டிருக்கின்றன. இச்செயற்பாடுகளே கர்மகாண்டம் அல்லது பௌதிக செயல்கள் என்று அறியப்படுகின்றன. இப்பௌதிக செயல்கள் அனைத்துமே ஜட இயற்கையின் முக்குணங்களினால் நிச்சயம் மாசடைகின்றன. கர்மகாண்டத்தின் சமய சடங்குகள் எல்லாம் ரஜோகுணத்தில் செய்யப்படுகின்றன. இருந்தாலும் இப்பந்தப்பட்ட ஆத்மாக்கள், மனித இனம், தேவர்கள் போன்றோர் இவ்வேள்விகளை செய்து தீர வேண்டிய நிலையில் இருக்கின்றனர். காரணம், இவற்றை செய்யாது அவர்கள் மகிழ்ச்சி அடைய முடியாது. ஸ்ரீல விஸ்வநாத் சக்கரவர்த்தி தாக்கூர் கூறுகிறார், இக்கர்ம காண்டத்தின் சமய சடங்குகள் எல்லாம் மாசுடையதாக இருந்தாலும் பக்தி பணியின் தன்மைகளும் அதில் இருக்கின்றன. ஏனென்றால் இது போன்ற வேள்விகளில் நடுநாயகமான இடம் பகவான் விஷ்ணுவுக்கே அளிக்கப்படுகிறது. இது மிகவும் முக்கியமானது. காரணம், பகவான் விஷ்ணுவை திருப்திப்படுத்துவதற்காக செய்யப்படும் சிறு முயற்சி கூட பக்தியாகும். ஆதலினால் அது உயர்ந்த மதிப்புடையது. சிறிதளவு பக்தி கூட நமது செயல்களின் பௌதிகத்தன்மையை தூய்மை செய்கிறது. அது படிப்படியாக இறை தொண்டின் மூலம் உன்னத இடத்தை அடைகின்றது. ஆகையினால் இந்த வேள்விகள் மேலோட்டமாக பௌதிக செயல்கள் கொண்டவை என்றாலும் அதன் முடிவுகள் உன்னதமானவை. இவைகள் சூரிய யக்ஞம், இந்திர யக்ஞம் மற்றும் சந்திர யக்ஞம் என்று தேவர்களின் பெயர்களில் செய்யப்பட்டாலும் அத்தேவர்களும் முழு முதற் கடவுளின் அங்கத்தின் அங்கங்களே. அரசு துறையைச் சேர்ந்த வரி வசூல் செய்யும் அதிகாரி அவ்வரியினை தனது உபயோகத்திற்காக பயன்படுத்தாதது எவ்வாறு அரசாங்கத்திடம் ஒப்படைத்து விடுகின்றாரோ அதுபோல இத்தேவர்களும் தங்கள் பெயரில் செய்யப்படும் இவ்வேள்விகளின் அபிர்வாகங்களை முழுமுதற் கடவுளின் பெயரால் அவருக்காக பெற்றுக்கொள்கின்றனர். இதனை முற்றிலும் அறிந்து கொண்டும் புரிந்து கொண்டும் செய்யப்படும் எந்த வேள்வியும் பகவத்கீதை பிரக்மார்ப்பணம் அல்லது முழுமுதற் கடவுளுக்கு சமர்ப்பிக்கப்படும் வேள்வி என்கிறது. வேள்வியின் பலன்களை முழுமுதற் கடவுள் ஒருவரை தவிர வேறு யாரும் அனுபவிப்பது இல்லை. பகவான் கூறுகிறார், தானே எல்லா வேள்விகளையும் அனுபவிப்பவர் என்று. போக்தாராம் யக்ய தபாஷாம் சர்வலோக மகேவரம். மனதில் இதனை கொண்டே வேள்விகள் செய்யப்பட வேண்டும். பகவத்கீதை 4.24 கூறுகின்றது, பிரக்மார்ப்பணம் பிரக்ம ஹவீர் பிராக்மாக்னவ் பிரக்மனா சிதம் பிரக்மவை தேன கந்தவியம் பிரக்ம கர்ம சமாதினம். முழுவதும் கிருஷ்ண உணர்வினால் நிரப்ப பெற்றவன் ஆன்மீக அரசினை எய்துகிறான். ஏனென்றால் அவன் தன்னை முற்றிலும் ஆன்மீக செயல்களிடத்தே அர்ப்பணிக்கிறான். அதில் உள்ள நிறை பூர்ணமானது. அவ்வர்ப்பணிப்பு அதே ஆன்மீக இயற்கை கொண்டதுதான். வேள்விகளை செய்பவன் எப்போதும் தன் மனதில் கொள்ள வேண்டியது என்னவென்றால், வேதங்களில் குறிப்பிடப்பட்டுள்ள இவ்வேள்விகள் அனைத்துமே முழுமுதற் கடவுளை திருப்தி செய்வதற்காகத்தான் என்பதையே. விஷ்ணு ஆராத்யத பந்தா விஷ்ணு புராணம் 3.8.9 செய்யப்படுவது பௌதிகமோ அல்லது ஆன்மீகமோ அல்லது முழுமுதற் கடவுளின் திருப்திக்காக செய்யப்படுகிறது என்றால் அதுவே உண்மையான வேள்வியாகும். இது போன்ற வேள்விகள் செய்வோன் தனது பௌதிக கட்டுகளில் நின்று நீங்கி விடுதலை பெறுகிறான். இப்பௌதிக கட்டுகளில் நின்று விடுபடுவதற்குரிய நேரடியான முறை கீழ்வரும் 9 முறைகளை கொண்ட இறைவனி ஆகும். சிரவணம், கீர்த்தனம், விஷ்ணு ஸ்மரணம், பாதசேவனம், அர்ச்சனம், வந்தனம், தாஸ்யம், சக்கியம், ஆத்ம நிவேதனம் என்பது 9 வகையானது. இச்செயல்முறையானது விசித்த விஞ்ஞான கண என்பதாம். அதாவது பரமபுருஷ பகவானான விஷ்ணுவின் திருமூர்த்தத்தின் மீது இது முகப்படுத்தப்படும் பரம ஞானத்தின் மூலம் முழுமுதற் கடவுளை நேரடியாக திருப்திப்படுத்துவதற்கு உரியது என்ற இஸ்லோகத்தில் விளக்கப்படுகிறது. இது பரமபுருஷ பகவானை திருப்திப்படுத்துவதற்குரிய சிறந்த முறையாகும். இந்நேரடி முறையில் ஈடுபட முடியாதவர்கள் மறைமுக வழியில் வேள்விகளை விஷ்ணுவின் அல்லது வேள்வியின் நாயகன் திருப்திக்காக மேற்கொள்ள வேண்டும். விஷ்ணுவே இங்கு வேள்வியின் நாயகன் என்றழைக்கப்படுகிறார். சிஸ்ரிய பதிம் யக்ஞாபதிம் ஜகீர் பதிம் பகவத் பாகம் 2.9-15. முழுமுதற் கடவுளின் ஆழ்ந்த இதோட நம்ம பார்க்கலாம். மறுபடியும் பெருசா இருக்கிறதுனால கொஞ்சம் அப்புறம் பார்க்கலாம். இந்த ஸ்லோகத்துல பிருத்து மகாராஜா ஒரு கட்டளைகள், இப்ப நான் 21வது அத்தியாயம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்ப அவர் மக்களுக்கு என்ன சொல்லிட்டு இருக்காருன்னு நம்ம பார்க்கலாம். முழுமுதற் கடவுள் தெய்வீகமானவர்.
அவர் வந்து ஜட உலகில் மாசுக்களால் பாதிக்கப்படுறது கிடையாது. அந்த 3 குணங்கள் அவருக்கு கிடையாது. அவர் இந்த உலக விதிகளுக்கு கட்டுப்பட்டவர் அல்ல. ஏன்னா அவர்தான் இந்த ஜட உலகை தோற்றுவித்தவர். சோ அவருக்கு பௌதிக விவகாரங்களற்ற பரிசுத்த ஆத்மாவா அவர் இருக்கார். இருந்த போதும் பந்தப்பட்ட ஆத்மாக்களின் நன்மைக்காக அவர் பல பெயர்கள்ல பல விதமா தேவர்களுக்கு ஏராளமான பௌதிக பொருட்களினால் செய்யப்படும் பல்வேறு வேள்விகள், சடங்குகள் மற்றும் மந்திரங்கள் அவற்றையெல்லாம் அவர் ஏற்றுக்கிறார். ஏன்னா தேவர்களுக்கு சமர்ப்பிக்கப்படும் போது தேவர்கள் அதை கொண்டு போய் எங்க சமர்ப்பிக்கிறாங்கன்னா முழுமுதற் கடவுளுக்கு. காயேனு வாச்சா மனசேந்திரியைர்வா புத்தியார்த்தனாவா ஸ்ருதஸ்வபாவாத் கரோதியத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாத்தையும் பகவான் நாராயணுக்கு சமர்ப்பிக்கிறாங்க. இப்ப வேதங்கள்ல வந்து பலவிதமான யக்ஞங்கள், யாகங்கள் பரிந்துரைக்கப்பட்டிருக்கு. ஸோ எல்லாருமே நம்ம இங்க வந்து மனிதர்கள், தேவர்கள் உட்பட எல்லாருமே பிரம்ம தேவரால் படைக்கப்பட்டோம். அப்ப பலவேறு விருப்பங்கள் நமக்கு எல்லாம் இருக்கு. அதையெல்லாம் நிறைவேற்றுவதற்காக பல யக்ஞங்கள், வேதங்கள் நம்மளுக்கு யாகங்களை பரிந்துரைக்குது. அப்ப முழுமுதற் கடவுளான விஷ்ணுவை திருப்திப்படுத்துவதற்காகத்தான் பொதுவாக யாகங்கள் செய்யப்படுது. ஆனா இங்க கலியுக மக்கள் அதெல்லாம் மறந்துடுறாங்க. யாகங்களோட நோக்கம் என்னன்னா வேதங்களின் மலச்சொற்கள்ல மயங்கி கர்ம காண்டமாக இந்த பலன் கருதி செய்யப்படும் செயல்கள்ல அதை ஈடுபடுத்துறாங்க. ஆனா பகவானை திருப்திப்படுத்துறதா அவங்க நினைக்கிறது இல்ல. சோ அங்க மெயின் நோக்கம் வந்து அந்து போகுது இல்லைங்களா? சோ இது வந்து எப்படி செய்யப்படுதுன்னா ரஜோகுணத்துல. எப்பவுமே சத்துவகுணத்துல இருக்கிறது தான் நம்மளுக்கு மேன்மை தரும். சத்துவகுணம் தான் சுத்த சத்துவகுணத்துக்கு நம்மை கொண்டு போகும். ஆனா ரஜோகுணத்திலும் தமோகுணத்திலும் செய்யப்படும் யாகங்கள் அவங்களோட சுயநலத்துக்காக செய்யப்படுது. பகவானை திருப்திப்படுத்துறத ஒரு நோக்கம் இல்லாம செய்யப்படும் யாகங்கள் எல்லாம் ரஜோகுணத்திலும் தமோகுணத்திலும் செய்யப்படுது. அப்ப இந்த பந்தப்பட்ட ஆத்மாக்கள், மனித இனம், தேவர்கள் எல்லாருமே இந்த வேள்விகளை செய்தே ஆகணும். அதை செய்யாம மகிழ்ச்சி அடைய முடியாது. இது வந்து கர்மகாண்ட சடங்குகள் மாசுடையதா இருக்கு. ஹரே கிருஷ்ணா, மியூட் பண்ணிக்கோங்க. சந்திரமுகம் சந்திரா பண்ணிட்டாங்க. சோ இங்க வந்து எல்லாமே மாசுடையதா இருக்கு, இந்த கர்மகாண்ட செயல்கள் எல்லாமே. அப்ப வேள்வியோட முக்கிய நோக்கமாகவும் நடுநாயகமாகவும் இருப்பது யாருன்னா விஷ்ணு. அவரை திருப்திப்படுத்தணும், அதுதான் வேள்வியோட நோக்கமே. அதுதான் மிக உயர்ந்த செயல். பகவானை திருப்திப்படுத்தாம பௌதிகத்திற்காக நாம் செய்யும் போது அது கர்மகாண்டமா மாறிடுது. சோ இப்படியாக வேள்வி செய்யறதன் மூலமா, பகவானை திருப்திப்படுத்துறதன் மூலமா நாம படிப்படியா மேல்நிலையை அடைய முடியும். அப்ப அதனோட முடிவு, வேள்விகளோட முடிவு உன்னதமானது. ஏன்னா படிப்படியா நமக்காக செஞ்சா கூட அப்படியே நாம முன்னேறி அதை பகவானை திருப்திப்படுத்த ஆரம்பிச்சு அப்புறம் நாம பக்தியில முன்னேறிட்டே இருப்போம். அதுக்காக வேள்வியே செய்யல அப்படின்னு வேள்விகள் எப்பவுமே தானம், தவம் அதெல்லாம் அதெல்லாம் நிறுத்தப்படவே கூடாது. அப்ப இதுல வந்து சூரிய யக்ஞம், இந்திர யக்ஞம், சந்திர யக்ஞம் அப்படின்னு தேவர்கள் பெயர்ல செய்யப்பட்டாலும் கூட தேவர்கள் எல்லாமே பகவானோட பார்ட் அண்ட் பார்சல் அங்கங்கள். எப்படி கவர்மெண்ட்ல வந்து வரி வசூல் செய்யற அதிகாரி இருக்கிறார், அவர் வந்து வரி வசூல் செஞ்சு கவர்மெண்ட் ஒப்படைச்சிடுறார். அது போல இவங்கெல்லாம் அவிர்வாகங்களை வாங்கி வேள்வியில முழுமுதற் கடவுள்கிட்ட அதை ஒப்படைப்பாங்க. அதுதான் பிரம்மார்ப்பணம், முழுமுதற் கடவுளுக்கு செய்யப்படுவது. கிருஷ்ணா சர்வம் கிருஷ்ணா அர்ப்பணம். அப்போ போக்தாராம் யக்ய தபசாம் சர்வலோக மகேஸ்வரம் சுக்ருதம் சர்வபூதானாம் ஞாத்வா மாம் சாந்திம் ருச்சதி அப்படிங்கிறாரு. எல்லா வேள்விகளையும் எல்லாவற்றையும் அனுபவிப்பவன் நானே, போக்தாராம். சோ இங்க வந்து முழுவதும் கிருஷ்ண உணர்வினால் நிரம்ப பெற்றவன் ஆன்மீக அரசினை எய்துகிறான். ஏன்னா தன்னை முற்றிலும் ஆன்மீக செயல்களிடத்தே அர்ப்பணிக்கிறான். அதில் உள்ள நிறை பூர்ணமானது அவ்வர்ப்பணிப்பும் அதே ஆன்மீக இயற்கை கொண்டதுதான். சோ ஆன்மீக செயல்களிடத்திலே தன்னையே அர்ப்பணிக்கிறான்.
சோ வேள்விகளை செய்பவன் எப்பொழுதும் தன் மனதில் கொள்ள வேண்டியது என்னன்னா, வேதங்கள் குறிப்பிடப்பட்டுள்ள இவ்வேள்விகள் அனைத்துமே முழுமுதற் கடவுளை திருப்தி செய்யிருக்குதா. விஷ்ணுர் ஆராத்தியதே பந்தா. சோ அது பௌதீகமோ அல்லது ஆன்மீகமோ முழுமுதற் கடவுளின் திருப்திக்காக செய்யப்படுதுன்னா அது உண்மையான வேள்வி. இப்படி செய்யும் போது அவன் பௌதிக கட்டுக்களில் இருந்து நீங்கி விடுதலை பெறுகிறான். இப்பௌதீக கட்டுக்களில் இருந்து விடுபடுவதற்குரிய முறை 9 முறை இந்த பாகவதத்துல கொடுக்கப்பட்டிருக்கு. ஸ்ரவணம், கீர்த்தனம், விஷ்ணு ஸ்மரணம், பாத சேவனம், அர்ச்சன, வந்தனம், தாசியம், சக்கியம், ஆத்ம நிவேதனம் அப்படின்னு. அப்ப பரமபுருஷ பகவானான விஷ்ணுவின் திருமூர்த்தத்தின் மீது ஒருமுகப்படுத்தப்படும் பரம ஞானத்தின் மூலம் அவரை திருப்திப்படுத்துவது இங்கே சொல்லப்பட்டிருக்கு. அதாவது பரமபுருஷ பகவானை திருப்திப்படுத்துவதற்கு சிறந்த முறை இதெல்லாமே இந்த 9 வழிமுறைகள். இது நேரடியான வழிமுறை. இல்லைன்னா நீங்க வேள்வி செய்யணும். ஏன்னா வேள்விங்கிறது இந்த கலியுகத்துல சொல்லப்படவில்லை. அப்ப முழுமுதற் கடவுளின் ஆழ்ந்த விஞ்ஞான அறிவானது தனிப்பெரும் இலக்கின் மீது ஒருமுகப்படுத்தப்படுது. உதாரணமா பௌதீக விஞ்ஞானம் மேலோட்டமாக எதையும் அறிந்து வைத்திருக்கிறது. அப்போ இது பகவான் மீது ஒருமுகப்படுத்தப்பட்ட ஆழ்ந்த விஞ்ஞானம். ஆனா பௌதீக விஞ்ஞானங்கிறது மேலோட்டமானது, நுனிப்புள் மேயிற மாதிரி. இப்போ மருத்துவர்களுக்கு எப்படி உடலில் எல்லாம் நடைபெறுகிறது அப்படின்னு சரியா தெரியாது. ஆனால் பகவான் விஷ்ணு எல்லாவற்றையும் அடிவேரிலிருந்து அறிந்து வைக்கிறார். இப்ப மருத்துவர்களுக்கு உடம்பு மட்டும்தான் தெரியும், ஆத்மாவை பத்தி தெரியாது, போன பிறவில என்ன பண்ணினாங்கன்னு தெரியாது, இப்ப என்ன செஞ்சிருக்காங்கன்னு எல்லாம் தெரியாது. வெறும் உடம்ப மட்டும்தான் ரிப்பேர் பண்ணுவாங்க, அதுவும் அறகுறையத்தான் பண்ணுவாங்க. சோ அது விஞ்ஞான கண. அதாவது பௌதிக விஞ்ஞானத்தின் குற்றங்கள் அதனிடம், ஏனெனில் பௌதிக விஞ்ஞானத்தின் குற்றங்கள் அதனிடம் ஏதுமில்லை. முழுமுதற் கடவுள் விசுத்த விஞ்ஞான கண, அதாவது பரிசுத்தமான பரம ஞானம் உடையவர். அதனால அது கர்ம காண்டிய பௌதிக வேள்விகளை ஏற்றுக்கொண்ட போதிலும் அவர் தனது தெய்வீக நிலையிலேயே எப்போதும் இருக்கிறார். அநேக குண பகவான் என்னைக்கும் கீழிறங்கி வரப்போ, பௌதீகத்துக்கு வரப்போ அவர் 3 குணங்களால் மாசடைவது கிடையாது. அபாபவித்த பாவங்களற்றவர். பௌதிக குணங்களால அவர் எந்த நேரத்திலும், ஈவன் பிரம்மா சிவன் கூட சில நேரங்கள்ல பௌதிக குணங்களால் கலங்கப்படுறாங்க. ஆனா பகவானுக்கு அந்த கலங்கமே கிடையாது. ஏன்னா எல்லாமே அவரிடமிருந்துதான் தோன்றியது. ஆன்மீக பௌதீக குணங்களுக்கிடையே எந்த பேதமும் இல்லை. இது ஆன்ம உணர்வினாலும் தூய்மை பெறுவதாலும் படிப்படியா உணரப்படுது. இதற்கு கண்கண்ட உதாரணமா திகழ்றது துருவ மகாராஜா. பௌதிக நன்மைக்காக அவர் தவம் இருக்கிறார், ஆனா அவருக்கு கிடைச்சதோ ஆன்மீக அறிவு. ஆனா அவர் பௌதிக நன்மைக்கான வரம் தேவையில்லை அப்படிங்கிறார். ஆனா பரமபுருஷ பகவான் அவரிடம் மனநிறைவு அடைந்ததுனால ஆசைய, அதாவது சங்கல்பம், அவர் எடுத்த சங்கல்பத்தை நிறைவேற்றுகிறார். சோ பௌதிக நன்மைக்காக சங்கல்பம் உடையவர்களாக நிறைய பேர் இருக்கிறாங்க. அந்த நோக்கத்தினை நிறைவேற்ற வேள்விகள் செய்யும் பொழுது படிப்படியா ஆன்மீக உயர்வினை அடைகிறான். ஏன்னா தெரிஞ்சோ தெரியாமலோ அந்த வேள்விங்கிறதும் ஆன்மீகமானது. ஏன்னா வேதங்கள்ல கொடுக்கப்பட்டிருக்கு வேள்விகள் செய்யணும் அப்படின்னு. சோ ஒருவர் தெரிஞ்சோ தெரியாமலோ அதுக்குள்ள கால் வைக்கும் போது அவர் புனிதம் அடைகிறார். எப்படி கங்கை நீரானது புனிதமானது, ஆனா அதுல டிச் தண்ணி, பெணம் எல்லாம் இருக்கு. ஆனா தெரிஞ்சோ தெரியாமலோ கங்கையில குளிக்கும் போது அவனுக்கு அந்த புத்துணர்வு கிடைக்குது. அது போல ஒருவருக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ நெருப்பை தொட்டாலும் என்னாகும், அது சுடும். இப்ப குழந்தை தெரியாம தொட்டுது, பெரியவங்க தெரிஞ்சே தொட்டாங்க தெரியாம தொட்டாங்கன்னாலுமே எப்பவுமே அது சுடும். அதனோட தன்மை என்ன? வெப்பம். அது போல யார் ஒருவர் யாகங்களை செய்கிறார்களோ, தெரிஞ்சு செஞ்சாலும் சரி தெரியாமலும் செஞ்சாலும் சரி, இப்படி நிறைய பேர் கர்ம காண்டிய செயல்கள்ல ஈடுபட்டுத்தான் மேல வந்திருக்கிறோம். நாமெல்லாம் பியோர் பக்தர்கள் கிடையாது. ஆனா பக்தி தொண்டுங்கிற மிகப்பெரிய ஒரு நிலையை நாம அடைஞ்சிருக்கிறோம். பக்தி தொண்டு கிடைப்பதற்கு ரொம்ப அரியுது, சூதுர்லபம். ஆனா நம்மளுக்கெல்லாம் கிடைச்சிருக்கு. எதனால? நாமெல்லாம் ஏதோ ஒரு வகையில தேவ வழிபாட்டிலேயோ இல்ல யாகங்கள் செய்வதிலேயோ ஈடுபட்டு நாம இங்க இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம். இப்போ ஸ்ரீமத் பாகவதம் சொல்லுது, அகாம சர்வ காமோவோ மோட்ச காமோதாரதி தீவிரேன பக்தி யோகேன யஜேத புருஷம் பரம். அதாவது அகாம அப்படின்னா
காமமே இல்லாவிட்டாலும், சர்வ காம எல்லா ஆசைகளும் இருந்தாலும், மோட்சகாம மோட்சமே வேண்டும் என்றாலும், ஒரு ஞானியாகவோ யோகியாகவோ ஆகணும்னாலுமே முழுமுதற் கடவுளுக்கு பணி செய்வது என்கின்ற நேரடி முறைக்கே ஊக்குவிக்கப்படுகின்றனர். எல்லாத்துக்குமே யார வேண்டணும்? பகவான் கிருஷ்ணரை வேண்டணும். இல்லைன்னா ஞானமோ கர்மமோ வெற்றி அடையாது. இப்ப ஞான மிஸ்ர பக்தி, யோக மிஸ்ர பக்தி, கர்ம மிஸ்ர பக்தி, இது எல்லாம் வெற்றி அடையிறதுக்கு காரணம் என்ன? அந்த பக்தி மிஸ்ர கலப்படம் இருக்கிறதுனாலதான். பக்தி இல்லாம எதுவுமே வெற்றி அடையாது. சோ இம்முறையில் ஒருவன் பௌதிக மற்றும் ஆன்மீக நன்மையை ஒருங்கே பெறுகிறான். சோ யாகங்கள் செய்வதனால பௌதிகமாகவும் அவனுக்கு நன்மை கிடைக்குது, ஆன்மீகமாகவும் நன்மை கிடைக்குது. இப்ப இருக்கிற யாகம் என்ன? சங்கீர்த்தன யக்ஞம். சோ நம்மளாம் காலையில ஒன்று கூடி நாமத்தை ஜபிக்கிறோம். அதன் மூலமாக நமக்கு வீட்டுல ஒரு யாகமே டெய்லி நடக்குது. காசு செலவில்லாம பிராமணர்களை கூப்பிடாம நாமளே தூய்மையாக, மிக தூய்மையாக, பவித்திரமாக நம்ம வீட்டுல ஒவ்வொரு வீட்லயும் யாகம் நடக்குது. அதனால என்ன ஆகுதுன்னா வீட்டுக்குள்ள இருக்கிற சூழல்கள் எல்லாமே மாற்றப்படுகின்றது. நாமம் ஒழிக்கிற இடத்துல என்னாகும்? தூய்மை அடைந்து கொண்டே இருக்கும். உங்க வீடு தூய்மையா இருக்கும். இல்ல நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் நிறைய பேர் வீட்டுல இருக்கும். நிறைய பேர் சண்டை போட்டிருப்பாங்க. டிவியில அந்த சாபம் கொடுக்கறது, வார்த்தைகள், அதெல்லாம் நிறைய வீடுகள்ல எதிரொலிச்சிட்டு இருக்கும். அதனால என்ன ஆகுனா அங்க ஒரு தூய்மை இல்லாத நிலை இருக்கும். அந்த வீட்டுக்குள்ள போனாலே ஒரு மாதிரி இருக்குது, மூடே சரியில்லைங்க, அந்த வீட்டை விட்டு எப்படா வெளியில வருவோம்னு ஆயிடுச்சு. இப்படியெல்லாம் நாம பேசியிருக்கிறோம் இல்லையா? அது காரணம் என்ன? அந்த வீட்டுல நிறைய எதிர்மறை சூழ்நிலைகள் இருக்குன்னு அர்த்தம். அதையெல்லாம் சுத்தம் பண்ணணும்னா எப்படி? நாம சாம்பிராணி போக போட்டா மட்டும் சுத்தமாயிருமா? பகவானின் நாமத்தை ஒலிக்க வேண்டும். ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. இப்படி சொல்லும் போது அந்த இடம் மட்டும் தூய்மை ஆகல, சொல்றவர்களோட இதயமும் தூய்மை ஆகின்றது. ஒரு கல்லுல பல மாங்கா. அடுத்தது ஸ்லோகம் 35. பிரதான காலாஷய சதர்ம சங்கிரஹே சரீர ஏஷ பிரதிபத்திய சேதனாம் கிரியாபலத்வேன விபாவ்யதே யதா நதுவோ தாருஷி தத் குணாத்மகः. ஹரே கிருஷ்ணா. படிங்க. மொழிபெயர்ப்பு. முழுமுதற் கடவுள் எல்லாவற்றிலும் வியாபித்திருக்கின்றார். எனினும் அவர் ஜட இயற்கை, காலம், விருப்பம் மற்றும் சுய தர்மங்கள் கலந்த இணைப்பிலிருந்து உருவாகும் பல்வேறு உடல்களிலும் கூட தம்மை வெளிப்படுத்துகின்றார். நெருப்பின் தன்மை அடிப்படையில் ஒன்றாக இருந்தாலும் அது பற்றுகின்ற விறகின் வடிவிற்கும் அமைப்பிற்கும் ஏற்ப தீக்கொழுந்துகள் வேறுபடுவது போல் பல்வேறு வடிவான உணர்வுகள் வளர்கின்றன. பொருளுரை. முழுமுதற் கடவுள் ஓர் ஆத்மாவினிடத்தில் பரமாத்மாவாக எப்போதும் நிலைத்து வாழ்கிறார். பிரகிருதி அல்லது ஜட இயற்கையினால் அடைந்த உடலுக்கேற்ப தனிப்பட்ட ஆத்மா விழிப்புணர்வு கொண்டிருக்கிறது. காலத்தின் உந்து விசையால் இப்பௌதிக பொருட்கள் செயல்படுகின்றன. அதனால் ஜட இயற்கையின் முக்குணங்கள் தோன்றுகின்றன. ஜட இயற்கையின் முக்குணங்களின் உறவினால் உயிர்கள் ஒரு குறிப்பிட்ட உடலினை பெறுகின்றன. அறியாமை குணமே அதிகமாய்க் கொண்ட விலங்கினங்கள் தம் வாழ்வில் பரமாத்மாவை உணர்வதற்கு துளியளவு அல்லது அணு அளவு சந்தர்ப்பமே இருக்கின்றது. இருந்தும் அவைகளிடத்தும் பரமாத்மா வசிக்கின்றார். மனித வடிவான வாழ்விலோ விழிப்புணர்விலோ சேதனாம் அவன் வளர்ச்சி அடைவதால் தனது செயல்களின் கிரியா பலத்வேனா மூலம் அவன் நல்லனவற்றின் மேல் நாட்டங்கொண்டு அறியாமை நின்று விடுபடுகிறான். அதனாலேயே ஆன்மீக நெறியாளர்களின் உறவினை பெறுவதற்கு மனிதர்கள் எப்போதும் அறிவுறுத்தப்படுகின்றனர். வேதங்கள் முண்டகோபதேசம் 1.2.12 விஜ்ஞானார்த்தம் சாகுரும் ஏவாபி கச்சேத்த என்று வழிகாட்டுகின்றன. அதாவது உயிர்கள் தனது உண்மையான நிலையினையோ அல்லது வாழ்வின் பூரண தத்துவத்தையோ அடைய வேண்டும் என்றால் அவைகள் ஆன்மீக குருவினையே அணுக வேண்டும். குரும் ஏவாபிகர் சேத். கட்டாயமாக இதில் ஒருவனது விருப்பத்திற்கு இடமில்லை. ஒருவன் ஆன்மீக குருவினை அடைவது மிகவும் முக்கியமானதாகும். அவரது துணையினாலேயே ஒருவன் முழுமுதற் கடவுளிடத்து தனது உணர்வினை மெல்ல மெல்ல வளர்த்து கொள்ள முடியும். இவ்வுணர்வுகளிலேயே தலையானது கிருஷ்ண உணர்வு என்று அழைக்கப்படுகின்றது.
பிரகிருதி அல்லது ஜட இயற்கையினால் ஒருவனுக்கு குறிப்பிட்ட உடல் கிடைக்கின்றது. அவ்வுடலுக்கேற்றாற்போல் அவனிடம் உணர்வு இருக்கின்றது. அவ்வுணர்வுகளின் வளர்ச்சிக்கேற்ப அவனது செயல்கள் அமைகின்றன. அச்செயல்களின் புனிதத்திற்கேற்ப எல்லோர் மனதிலும் என்றும் வீற்றிருக்கும் முழுமுதற் கடவுளை ஒருவன் உணர்ந்து கொள்கிறான். அதற்காக இங்கே கொடுக்கப்பட்டிருக்கும் உதாரணம் மிகச் சிறந்ததாகும். நெருப்பு ஒன்றுதான். ஆனால் எரிபொருளுக்கும் விறகிற்கும் தகுந்தாற்போல் அதன் கொழுந்துகள் நேராகவோ வளைந்தோ சிறியதாகவோ பெரிதாகவோ தோன்றுகின்றன. விழிப்புணர்வு வளர்ச்சியடைவதை பொறுத்து கடவுள் உணர்வு இருக்கிறது. அதனால்தான் மனிதர்கள் பல்வேறு விதமான விரதங்களும் தவங்களும் மேற்கொள்ள வேண்டும் என்று பகவத்கீதை வற்புறுத்துகின்றது. கர்மயோகம், ஞான யோகம், தியான யோகம் மற்றும் பக்தி யோகம் ஏணியில் உள்ள படிகளைப் போல் உயர்நிலை அடைய யோகங்களும் பல்வேறு படிகளை கொண்டவையாய் இருக்கின்றன. ஏணியில் அவன் இருக்கின்ற உயரத்தை பொறுத்து அவன் கர்மயோகத்தில் இருக்கின்றானா, ஞான யோகத்தில் இருக்கின்றானா, தியான யோகத்தில் இருக்கின்றானா அல்லது பக்தி யோகத்தில் இருக்கின்றானா என்று அறியப்படுகின்றான். உண்மையில் முழுமுதற் கடவுள் அறிவதற்கு ஏணியின் மேல் படியாக இருப்பது பக்தி யோகமே. இதையே வேறு விதமாக ஒருவன் தனது மெய்யறிவின் வளர்ச்சிக்கேற்ப தனது ஆத்மாவை உணர்ந்து கொள்கிறான் என்று கூறலாம். அவ்வாறு அவன் இருக்கும் தன்மை முற்றிலும் தூய்மையடைந்த பிறகு அவன் அளவிடற்கரியதான பிரமானந்த நிலையினை எய்துகிறான். ஆதலினால் தான் முழுமுதற் கடவுளின் அவதாரமான பகவான் சைத்தன்யரால் அருளப்பட்ட சங்கீர்த்தன இயக்கமானது முழுமுதற் கடவுளை முற்றிலும் உணர்ந்து கொள்வதற்குரிய நிலையான தூய உணர்வு அல்லது கிருஷ்ண உணர்வினை நேரடியாக பெறுவதற்குரிய எளிய வழியாகும். பல்வேறு விதமான வேள்விகளை செய்வதற்குரிய வழிகாட்டுதல்களும் பரமபுருஷ பகவானை உணர்ந்து கொள்வதற்காக செய்யப்பட்ட ஏற்பாடுகளே. இதனை பகவானே பகவத்கீதையில் உறுதி செய்கிறார். ஏ யதா மாம் பிரபத்யந்தே தாமஸ் ததைவ பஜாமி அகம். பகவத்கீதை 4.11. எவ்வளவு என்னை பற்றி உணர்ந்து கொள்கிறான், எவ்வளவிற்கு ஒருவன் என்னை சரணடைகின்றானோ அவ்வளவிற்கே என்னை பற்றி உணர்ந்து கொள்கின்றான். முற்றிய ஞானம் எய்தியவனே முழு சரணடைதல் கூடும். பகுனாம் ஜென்மனாம் அந்தே ஞானவான் மாம் பிரபத்தியதே. பகவத்கீதை 7.19. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. சோ முழுமுதற் கடவுள் எல்லாவற்றிலும் வியாபித்திருக்கிறார். நாம பார்த்துட்டோம், அவர் சர்வகதா அப்படின்னு எல்லாம் ஆத்மாவாக இருக்கிறார். அந்த உலகுக்குள்ளும் அவர் பரமாத்மாவாக உட்புகுவதால் தான் இந்த ஜட பிரபஞ்சங்கள் இயங்குகின்றன. இருந்தா கூட இந்த ஜட இயற்கையின் காலம், விருப்பம் மற்றும் சுய தர்மம் கலந்த இணைப்பில் இருந்து உருவாகும் பல்வேறு உடல்களும் கூட தன்மையில் வேறுபடுகின்றனர். சோ இங்க ஒரே மாதிரி எல்லாம் இருக்கிறது இல்ல. அந்த தன்மை முக்குணங்களுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மாதிரி இருக்கிறாங்க. அப்ப நெருப்பின் தன்மை எப்படி ஒன்னாக இருந்தா கூட, நெருப்புனா சுடும், அதுல ஒளி இருக்கும், அது ஒரே மாதிரி தான் இருக்கும். நெருப்பு அப்படின்னா அந்த ஒளியும் எப்பவுமே வெளிச்சம் அதுல இருக்கும், அது போல சுடும் தன்மையும் இருக்கும். ஆனா அது ஒவ்வொரு விறகுக்கும் ஏற்ற மாதிரி அந்த வடிவுல இருக்கும். இப்ப நிறைய விறகு போட்டீங்கன்னா அந்த எந்த ஷேப்ல விறகு போடுறீங்களோ அது மாதிரி நெருப்பு எரியும், கொழுந்து விட்டு எரியும். அது போல பல்வேறு உணர்வுகள் பொறுத்த மாதிரி இந்த ஜட இயற்கை ஒவ்வொருவரிடத்திலும் மாறுபடுகின்றது. சோ முழுமுதற் கடவுள் ஓர் ஆத்மாவிலிடத்தில் பரமாத்மாவாக நிலைத்திருக்கிறார். பிரகிருதி அல்லது ஜட இயற்கையினால் அடைந்த உடலுக்கேற்ப தனிப்பட்ட ஆத்மா விழிப்பு கொண்டிருக்கிறது. ஜட இயற்கையினால் அடைந்த உடலுக்கேற்ப. அப்போ ஒவ்வொரு உடல் பாத்தீங்கன்னா, இப்ப மனித உடல் இருக்கு. மனித உடல்ல நாம் பேசுறோம், நாம உடை உடுத்துறோம். ஆனா விலங்குகள் அது பண்ணுதா? அந்த உடலுக்கேற்ப அந்த ஆத்மா விழிப்புணர்வு. சோ இப்ப புலி, சிங்கம், கரடி இதெல்லாம் என்ன பண்ணும்? மிருகங்களை அடித்து வாழ்கின்றது. ஆனா மனுஷனுக்கு அது தேவை கிடையாது. ஆனாலும் அவனும் அதுதான் பண்ணிட்டு இருக்கிறான். அப்போ அவனுக்கும் ரஜோகுணமும் தமோ குணமும் இருக்கு. எப்படி மிருகங்கள் தமோ குணத்தில் ஆழ்ந்திருக்கோ அது போல இப்ப தாவர வகைகள்ல கூட தமோ குண தாவர வகைகள் இருக்கு, ரஜோகுண தாவர வகைகள் இருக்கு, சத்தோகுண தாவர வகைகள் இருக்கு. மிருகங்களே அது மாதிரி, மனிதர்கள்ல அது மாதிரி, செடி கொடிகள்ல அது மாதிரி. இப்ப முள் செடியெல்லாம் தமோ குணம் கொண்டது. ஏன்னா அதனோட உற்பத்தினால யாருக்கும் எந்த பிரயோஜனம் கிடையாது.
மேலும் அது வந்து பூமிக்கு பாரமா இருக்கு. ஆனா இதே வந்து ஆப்பிள் மரம், மாம்பழம் அப்படின்லாம் பார்க்கும்போது அது சுவையுடைய கனிகளை மனிதர்களுக்கு தந்து சத்துவ குணத்துல இருக்கு. இப்படி அது வந்து ஒவ்வொரு தாவரங்களும் சரி, விலங்குகளும் சரி, மனிதர்களும் சரி, இந்த காலத்தின் உந்து விசையால இப்பௌதிக பொருட்கள் எல்லாமே செயல்படுது. அதனால் இது எல்லாமே வந்து ஜட இயற்கையின் முக்குணங்களால தோன்றுது. ஜட இயற்கையின் முக்குணங்கள் உறவினால் உயிர்கள் ஒரு குறிப்பிட்ட உடலை பெறுகின்றன. இப்ப அறியாமை குணம் அதிகமா இருக்கும் போது அது விலங்கா இருக்குது. அது பரமாத்மாவை உணர்வதற்கு எந்த ஒரு சந்தர்ப்பமே அது கிடையாது. இருந்தாலும் அவைகளிடத்தும் பரமாத்மா வசிக்கிறார். இப்ப மனித வாழ்விலோ விழிப்புணர்வில் சேதனாம் அவன் வளர்ச்சி அடைவதால் தனது செயல்களில் மூலம் அவன் நல்லவற்றின் மேல் நாட்டம் கொண்டு அறியாமையிலிருந்து விடுபடுகிறான். அதனால தான் மனித அரிது, மானிடராய் பிறத்தல் அரிது. ஏன்னா மனித பிறவிதான் மிக உயர்ந்த பிறவி. எதுக்குன்னா முக்தி அடைவதற்கு. விலங்குகளுக்கெல்லாம் தெரியாது. பகவானோட நாமம் சொல்லுங்க, ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே மந்திரம் சொன்னா தெரியாது. ஆனா மனிதன் 6 அறிவு கொண்டவன். மற்ற ஓரறிவு, 2 அறிவு, 3 அறிவு, 4 அறிவு, 5 அறிவுக்கெல்லாம் தெரியாது. அப்போ மனிதன் வந்து தன்னை அந்த அறியாமையிலிருந்து விடுவித்துக் கொள்ள முடியும். விடுவித்து நாமெல்லாம் இதுல இருந்து விடுபட முடியும். இந்த பௌதிக வாழ்விலிருந்து விடுபட முடியும். ஆனா இதுல முக்கியமான ஒண்ணு என்னன்னா, நாம் ஆன்மீக நெறியாளர்களின் சத் சங்கத்தை பெற வேண்டும். விஞ்ஞார்த்தம் சகுரும் ஏவாபி கச்சைத்த, அதாவது அவர்தான் நம்மளுக்கு வழிகாட்டுறார். தூய பக்தர்களுடைய கருணையின் மூலமாகத்தான் நம்மை விடுவிக்க முடியும். தனியா நானே பண்ணிக்கிறேன், எனக்கு தெரியும், நீ யார் எனக்கு சொல்றக்கு அப்படிங்கிற அகங்காரம் எல்லாம் நம்ம கிட்ட இருக்கவே கூடாது. பொய் அகங்காரம் இருக்கக்கூடாது. உண்மையான அகங்காரம் தான் இருக்கணும். நான் பகவானுடைய சேவகன் அப்படிங்கிற அடையாளம் தான் நம்ம கிட்ட இருக்கணும். பொய்யான அடையாளங்களை வளர்த்து கொண்டு நானே என்னை விடுவித்துக் கொள்ள முடியும் அப்படின்னு அவன் நினைக்க கூடாது. ஏன்னா பக்தர்கள் சங்கம் ரொம்ப ரொம்ப பக்திக்கு முக்கியம். திரும்ப திரும்ப நம்மளுக்கு ஸ்ரீல பிரபுபாதர் அதை வலியுறுத்துறார். அப்போ ஆன்மீக குருவை அடைவது ரொம்ப முக்கியம். அவரது துணையினால் மட்டுமே முழுமுதற் கடவுள் எடுத்து நம்மளுடைய உறவினை மெல்ல மெல்ல வளர்த்து கொள்ள முடியும். இது வந்து தலையாயுது என்னன்னா கிருஷ்ண உணர்வு. ஏன்னா இந்த ஜட இயற்கை மூலமா ஒவ்வொருவருக்கும் ஒரு குறிப்பிட்ட உடல் அவங்களுக்கு தகுந்த உணர்வுக்கு ஏற்ப நம்மளுக்கு கிடைக்குது. அப்போ அந்த உணர்வின் வளர்ச்சிக்கு ஏற்ப செயல்கள் அமையுது. இப்போ ஒரு புலி, நரி, சிங்கம், மீன், கரடி, இப்படி எந்த பறவைகள், எந்த உயிரினமாகட்டும் அதனோட செயல்கள் வளர்ச்சி அடையல. ஒரு மனிதன் தான் பேங்க்ல பணம் போடுறான், பின்னாடி ஃபியூச்சர் பிளான் பண்றான், எல்ஐசி போடுறான், தற்காத்து கொள்கிறான் தன்னை. ஆனா விலங்குகளுக்கு அப்படி தற்காத்து கொள்ள முடியாது மனிதனை போல. ஏன்னா அறிவு வளர்ச்சி 6 அறிவு கொண்ட மனிதனுக்கு தான் அதிகமா இருக்கு. சோ அச்செயல்களின் புனிதத்திற்கேற்ப எல்லோரிடத்திலும் முழுமுதற் கடவுள் தன்னை உணர வைக்கிறார். சோ உயர்ந்த செயல்களை செய்பவனுக்கு பகவான் தன்னை தானே காட்டி கொடுக்கிறார். அப்போ நெருப்பு ஒண்ணுதான், ஆனா எரிபொருளுக்கும் விறகுக்கும் தகுந்த மாதிரி அது வளைந்தோ சிறிதாகவோ பெரிதாகவோ இருக்கு. அது போல விழிப்புணர்வு அப்படிங்கிறது கடவுள் உணர்வு. விழிப்புணர்வுனா காலையில கண்ணு முழிக்கிறது கிடையாது. விழிப்புணர்வு வெறும் பௌதீக உடல்ல விழிப்பு அப்படிங்கிறது கண்ணை திறந்திருக்கிறது. ஆனா அதுல விழிப்புணர்வு. விழிப்புணர்வுனா ஆன்மீக விழிப்புணர்வு. ஞான சக்ஷு, ஞானத்தின் கண் கொண்டு பார்க்கணும். வேத சக்ஷு, வேதத்தின் கண் கொண்டு பார்க்கணும். சோ அந்த விழிப்புணர்வு இருந்தால் மட்டுமே எவ்வளவு தூரம் அது வளர்ச்சி அடைகிறதோ அதற்கு தகுந்த மாதிரி அவன் தானங்களும் தவங்களும் விரதங்களும் மேற்கொள்ளுகிறான். கர்மயோகம், ஞான யோகம், தியான யோகம், பக்தி யோகம் அப்படின்னு பல நிலைகள்ல பலர் தேர்ந்தெடுக்கிறாங்க. ஆனா இதுல சிறந்தது எதுனா பக்தி யோகம். அந்த யோகா லேடர், ஏணிப்படி. அதுல வந்து ஆரம்பத்துல கர்ம யோகம், அப்புறம் ஞான யோகம், அப்புறம் தியான யோகம், கடைசியில பக்தி யோகம். அப்ப எந்த யோகத்தை நீங்க எடுத்தாலும் கடைசியில பக்தி யோகத்தின் படியே மிதித்தே ஆக வேண்டும். ஆனா பாக்கிய உள்ள ஒருவன், குரு பாக்கியவான் ஜீவ, அவன் என்ன பண்ணுவானா, குரு கிடைக்கக்கூடிய பாக்கியமுள்ள ஒரு ஜீவன், அவன் வந்து பக்தி யோகத்தை நேரடியாக இருக்கின்றான்.
அவன் மற்ற யோகங்கள் எல்லாம் போக வேண்டிய அவசியமே இல்லை. கர்ம யோகம், ஞான யோகம், தியான யோகம். ஆனா எல்லாவற்றின் பலனை அவன் பக்தி யோகத்திலே பெறுகிறான். அதெல்லாம் செய்யாமையே அதனோட பலன்களை எல்லாம் பக்தி யோகத்தில் அவன் பெறுகிறான். அப்போ பக்தி யோகம் தான் மேல்படி. சோ இதையே வேறு விதமா சொன்னா, மெய்யறிவின் வளர்ச்சிக்கேற்ப தனது ஆத்மாவை அவன் உணர்ந்து கொள்கிறான். அப்போ வளர்ச்சி மெய்யறிவு அப்படின்னா உள்ள இருக்கிற ஆன்மீக அறிவு, அதற்கு ஏற்ப அவன் பகவானை புரிஞ்சுக்கிறான். இப்படி அவன் முற்றிலும் தூய்மை அடைந்த பிறகு அளவுக்கு அரியதான பிரம்மானந்த நிலையை எய்துகிறான். பிரம்மானந்தம் அப்படின்னா பிரம்மனில் கலப்பது கிடையாது. பிரம்மபூத பிரசன்னாத்மா நாச்சோச்சதி காஞ்சதி மாம்சையோ அவ்யபிச்சாரேன பக்தி யோகேன சேவதே சகுணான் சமுதிப்தியேதான் பிரம்ம பூயாய கல்பத்தே. இப்போ அந்த நிலையில அவன் பிரம்ம ஆனந்தம், பிரம்மன் என்ன ஆத்ம ஆனந்தம் அவன் அடைகிறான். ஆத்மாவுக்கு எது ஆனந்தம்? பக்தி தொண்டு ஒன்றே. இப்ப பாகவதம் படிக்கிறவங்களுக்கெல்லாம் ஆனந்தம் இருக்கு. எதனால? பகவானை பற்றி நாம் படிப்பதனால், பகவானின் பக்தர்களை பற்றி படிப்பதால். நீங்க இப்ப ஆனந்த விகடன் எடுத்து படிச்சாலோ, குங்குமம் குமுதம் எடுத்து படிச்சாலோ, இல்ல இப்ப பல காவியங்கள், கற்பனை காவியங்கள் உலகத்துல நிறைய புத்தகங்கள் வடிவுல வெளியிட்டு இருக்காங்க. ஆபாசமா கூட இருக்கும் சில புத்தகங்கள். அதையெல்லாம் படிச்சா ஒரு சின்ன ஒரு அற்ப இன்பம் வேணா கிடைக்கும். ஆனா அது நிலையற்றது, மேலும் நமது உணர்வை பாதிக்கக்கூடியது. ஆனா இங்க களங்கங்களை தூய்மைப்படுத்தக்கூடிய பகவத்கீதை, பாகவதம், ரெண்டுக்கு எவ்வளவு வித்தியாசம் பாருங்க. ஒண்ணு மைனஸ், இன்னொன்னு பிளஸ். இப்போ மோசமான புத்தகங்களை படிக்காம இருக்கிறவங்க கூட நடுநிலையில இருக்கிறான். மேலையும் போக மாட்டாங்க, கீழையும் போக மாட்டாங்க. ஆனா சும்மா ஒருத்தன் உட்காருவானா? சரி என்னோட பொழுது போகட்டுமேன்னு சொல்லி என்ன பண்ணுவான்? கண்ட கண்ட புத்தகங்களை வாங்கி படிப்பான். கண்ட கண்ட இடத்துக்கு போவான். கண்ட கண்டதையும் பார்ப்பான். கண்ட கண்டதையும் கேட்பான். ஏன்னா சும்மா இருக்காது. இந்த உடல்ல இருக்கிற புலன்கள் எல்லாமே ஏதாவது கேட்டுட்டே இருக்கும். இப்படி வாய் வந்து நம்மளுக்கு ஏதாவது சாப்பிடு சாப்பிடுன்னு போக வர ஏதாவது எடுத்து வாயில போட்டுட்டே இருப்போம் முதல்லலாம். ஆனா பக்திக்கு வந்த அப்புறம் அதுக்கு நேரமும் இல்லை, சாப்பிடணும்னு தோன்றது இல்லை. ஏன்னா அந்த உடலானது எல்லா புலன்களும் பல்லு பிடுங்கின பாம்பு மாதிரி கட்டுப்படுத்தப்படுகிறது பக்தினால. வாச்சோ வேகம், மனச குரோதோ வேகம், ஜிக்வா வேகம், உதரோ பஸ்த வேகம், ஏதான் வேகான்யோ விஷகேத தீர சர்வான் அபிமாம் பிருத்வீம் சசிஷ்யாத் அப்படின்னு. சோ இங்க வந்து பிரம்மானந்தம் யாருக்கெல்லாம் கிடைக்குது? பக்தியில ஈடுபடுறவங்களுக்கு ஆத்மா ஆனந்தம் கிடைக்குது. பக்தினா என்ன? கேட்பது. இப்ப பகவத்கீதை கேட்கறதெல்லாம் பக்தி தான். ஏன்னா பகவானுக்கு அதை தொண்டு செய்கிறோம். கேட்பதன் மூலமாக தொண்டு செய்கிறோம், பாடுவதன் மூலமாக தொண்டு செய்கிறோம். இன்னும் பல விதங்கள், 9 விதமான பக்தி தொண்டு நாம பார்த்தோம். ஸ்ரவணம், கீர்த்தனம், ஸ்மரணம், அதை நினைவு கூறுவது ஸ்மரணம் அப்படின்னா. அர்ச்சனம், பகவானை வழிபடுவது அர்ச்சனம். வந்தனம், சாக்கியம், சக்கியம் அப்படின்னா உறவு முறைகள், நண்பனாக. சக்கியம் ஆத்ம நிவேதனம், பலி மகாராஜா எப்படி ஆத்ம நிவேதனம் பண்ணாரு அது மாதிரி. பாத சேவனம், லட்சுமி தாய் எப்படி பாத சேவனம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி பல வகைகள்ல 9 விதமான வகைகள்ல பகவானுக்கு தொண்டு செய்யலாம். சோ இந்த தூய உணர்வு, கிருஷ்ண உணர்வு தான் தூய உணர்வு. அது வந்து நேரடியாக பெறுவதற்கான எளிய வழிமுறை. இது வந்து தலையை சுத்தி நீங்க மூக்க தொடுங்கன்ற அவசியமே இல்லை, நேரடியா மூக்க தொடலாம். அது போல கிருஷ்ண உணர்வு ரொம்ப எளிமையான வழிமுறை. ஜிவ்வுன்னு லிஃப்ட்ல ஏறி மேல போயிடலாம். நீங்க படிப்படியா போறது கர்ம யோகம், ஞான யோகம் அப்படின்னு ஒவ்வொன்றா வேற வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ பல்வேறு விதமான வேள்விகள் செய்வதற்கு வழிகாட்டுதலை பரம புருஷனை உணர்ந்து கொள்வதற்காக செய்யப்படுகிற ஏற்பாடே. சோ வேள்விகள் தேவர்களுக்கு செய்யறோம் அப்படின்னாலுமே தேவர்கள் எங்க போய் கொடுக்குறாங்க? பரமபுருஷ பகவானுக்கு. சோ அதனோட பலன் உங்களுக்கு கொஞ்சமாவது கிடைக்கும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கிடைச்சு அது சேகரித்து அந்த சுக்கிருதி உயரும் போது என்னாகும்? நீங்க பரமபுருஷரை உணர்வதற்குரிய வாய்ப்பை அவர் ஏற்படுத்தி தருகிறார். ஏன்னா நீங்க இப்போ தேவர்களை திருப்திப்படுத்துறதே வர்ணாசிரம முறை. அதுல வந்து வர்ணாசிரம முறைப்படி யார் ஒருவர் வர்ணாசிரம சடங்குகளை கரெக்டா ஃபாலோ பண்றாங்களோ 100 முறை, அவங்களுக்கு பிரம்மாவோட பொசிஷன் கிடைக்குது. சோ பிரம்மாவோட பொசிஷன் கிடைச்சுன்னா பிரம்மா யாரு? பக்தர். அது போல பிரம்மா பொசிஷன் கிடைக்கும் போது பக்தியும் தானா வருது.
ஏ யதா மாம் பிரபத்தியந்தே தாம்ஸ்ததேவ பஜாமியகம் மம வர்த்தமானோ வர்த்தந்தே மனுஷாக பார்த்த சர்வசக. யார் என்னை எவ்வளவு தூரம் சரணடைகிறார்களோ அதற்கு ஏற்றாற்போல் நான் பலன் தருகிறேன் அப்படின்னு பகவான் சொல்றார். சோ இது பல ஜென்மங்கள் கூட நடக்கலாம். பகுனாம் ஜென்மனாம் அந்தே ஞானவான் மாம் பிரபத்தியதே வாசுதேவ சர்வமிதி மகாத்மா சூதுர்லப. அந்த மகாத்மாவானவன் வாசுதேவ சர்வமிதி, வாசுதேவன் தான் எல்லாம் அப்படின்னு உணர்றதுக்கு பல ஜென்மங்கள் கூட ஆகலாம். ஆனா கிரம முறைப்படி, வரிசை முறைப்படி அவன் மெதுவாத்தான் வரணும்னு அவனுக்கு தோணுச்சுன்னா, ஏன்னா சுதந்திரத்தின் படி அவன் எப்படி வேணா முடிவெடுக்கலாம். மதில் மேல் பூனை மாதிரி இந்த பக்கம் குதிக்கலாம், ஆன்மீகத்துல குதிக்கலாம், பௌதிகத்தையும் குதிக்கலாம். சோ ஆன்மீகம் முழுசா வேணும் அப்படிங்கிறவன் முழுசா ஆன்மீகத்துக்கு வரலாம். இல்ல பௌதிகத்துல அங்க ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வச்சு மெதுவா வர்றேன், எனக்கு ஆன்மீகத்திலயுமே வேணும், பௌதிகத்திலையும் என்ஜாய் பண்ணணும், என் வீடு மனைவி மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு அகம் போக்தா அகம் கர்த்தான்னு மெதுவா வரலாம். அதுக்கும் பகவான் தடை பண்ணல. நீ மெதுவா வா, உன்னோட இஷ்டம், உனக்காகத்தான் இந்த உலகமே படைச்சிருக்கேன். நீங்க நீ அனுபவிக்கிறதா நினைச்சுக்கிட்டு எப்ப நீ துன்பத்தை உணர்கிறாயோ, ஏன்னா துன்பம் தான் இந்த உலகத்துல முக்கியமான ஃபேக்ட். ஏன்னா இது துக்காலயம், அசாஸ்வதம், அனித்தியம், அசூகம், எதுவுமே நிலையற்றது. அதை எப்பன்னு உனக்கு புரியுதோ அப்ப எங்கிட்ட திரும்பி வந்தா போதும். ஏன்னா களங்கமான மனதுடன் நம்ம அங்க ஆன்மீக லோகத்தை மிதிக்கவே முடியாது. அவ்வளவு சுத்தமாகணும் நம்ம, எந்த ஒரு ஆசையும் இல்லாம பகவானே நீயே கதி நான் உணர்ந்து கொண்டேன் அப்படின்னு உணர்றப்பத்தான் ஆன்மீக லோகத்தோட கதவுகள் நமக்கு திறக்கும். இல்லைன்னா அதுக்கு முன்னாடி போகவே முடியாது. எந்த ஒரு ரெக்கமெண்டேஷனோ இல்ல நீங்க லஞ்சம் கொடுத்தோ ஒண்ணும் பண்ண முடியாது. வர்றப்ப தனியா வரோம், போறப்ப தனியா போறோம், யாரும் கூட வர மாட்டாங்க. இதெல்லாம் ரயில் பயணங்கள், ஒவ்வொரு ஸ்டேஷன்ல ஒவ்வொருத்தர் இறங்கணும். குடும்பம் ஒட்டுக்கா ரயில்ல போனாலும் அந்த உறவு எப்போ உட்கார்ந்து இருக்கிற வரைக்கும் தான். இறங்குறப்ப யாரும் வர மாட்டாங்க, டாட்டா பை பை சொல்லிடுவாங்க. அப்புறம் நான் தனியா போகணும். அந்த தனியா போறப்ப எந்த வழியில போறதுங்கிறத எல்லாரும் ரொம்ப தெரிஞ்சிருக்கணும், அப்பதான் போக முடியும். வழியே தெரியாத ஊருக்கு நாம புதுசா போய் பாதை போட முடியாது, ரொம்ப கஷ்டம் அது. ஸ்லோகம் 36. அஹோமமாமே விதரந்தி அனுகிரகம் ஹரின் குரும் யக்ஞ புஜாம் அதீஸ்வரம் ஸ்வதர்ம யோகேன யஜந்தி மாமகா நிரந்தரம் ஷோனி தலே திருட விருதாக. ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு. முழுமுதற் கடவுள் ஒருவரே எல்லா வேள்விகளின் நாயகராகவும் அனுபவிப்பாளராகவும் விளங்குகிறார். அவரே உயர்ந்த ஆன்மீக குருவாகவும் இருக்கின்றார். இப்பூதளத்தில் வாழ்கின்ற எவனோடும் உறவு கொண்டிருக்கும் என் குடிமக்களே, நீங்கள் அனைவருமே உங்களுக்குரிய கடமைகளின் மூலம் அவரை வணங்குகிறீர். நீங்கள் என் மீது கருணையுடையவர்களாக இருக்கிறீர்கள். ஆகவே எனது குடிமக்களே, எனது நன்றினை ஏற்றுக்கொள்வீராக அப்படின்னு பிருத்து மகாராஜா இப்ப மக்களிடம் பேசுறாரு. வேள்வியின் நாயகர் அனுபவிப்பாளர் போக்தாராம் யக்ஞ தபசாம். படிங்க மாதாஜி பொருளரை. மகாராஜா பிரபு தன் குடிமக்களை இறை தொண்டு புரிய அறிவுறுத்தியது இப்போது 2 வழிகளில் நிறைவடைகின்றது. அவர் திரும்ப திரும்ப புதிதாக இறை தொண்டு புரிய வருபவர்களை அவர்களது ஆன்மீக சமூக பிரிவுகளுக்கு இருக்கின்ற தகுதிகளின்படி இறை தொண்டில் ஈடுபட வற்புறுத்துகின்றார். இங்கு அவர் ஏற்கனவே முழுமுதற் கடவுளுக்கு தொண்டு புரிபவர்களுக்கும் தன் நன்றியினை தெரிவிக்கின்றார். காரணம், அவரே அந்தர்யாமியாக அல்லது பரமாத்மாவாக இருந்து கொண்டு வேள்விகளின் பயன்களை அனுபவிப்பவராகவும் உயர்ந்த ஆசானாகவும் விளங்குகின்றார். இங்கு குரும் என்ற வார்த்தை முக்கியத்துவம் பெறுகின்றது. அதாவது முழுமுதற் கடவுளே பரமாத்மா வடிவில் எல்லோர் மனங்களிலும் வீற்றிருக்கின்றார். அவரே தனிப்பட்ட ஆத்மாக்களை தம்மை சரணடையும்படி தூண்டுகிறார், அவர்களை பக்தி தொண்டில் ஈடுபட செய்கின்றார். ஆகையினால் அவரே உண்மையான ஆன்மீக குருவாக விளங்குகின்றார். அவரே நமது அகத்திலும் புறத்திலும் ஆன்மீக குருவாக தோன்றி பந்தப்பட்ட ஆத்மாக்களான நமக்கு உதவுகின்றார். ஆகையினால் அவர் இங்கே குரும் என்று குறிப்பிடப்படுகின்றார். பிருது மகாராஜா காலத்தில் இப்பூமியில் வாழ்ந்த அனைவருமே அவரவருக்குரியவராய் இருந்தனர் என்பதாக நமக்கு படுகின்றது. சற்றேறக்குரிய அனைவருமே உண்மையில் இறைப்பணியில் ஈடுபட்டிருந்தனர். அவ்வாறு இறைப்பணியில் ஈடுபட்டிருக்கின்ற எல்லோருக்கும் அது தன் மீது அவர்கள் காட்டுகின்ற கருணை என்று கருதி அவர்கள் எல்லோருக்கும் தன் பணிவான நன்றியினை தெரிவிக்கின்றார். இதையே வேறு விதமாக ஒரு ஆட்சியில் குடிமக்களும் தலைவரும் முழுமுதற் கடவுளுக்கு தொண்டு செய்வதின்
வாயிலாக ஒருவருக்கொருவர் உதவுகின்றனர். அதனால் இருவருமே சமமாக பயனடைகின்றனர் எனலாம். ஹரேஷா. தேங்க்யூ. தேங்க்யூ மாதாஜி. சோ இங்க பிருது மகாராஜா தன்னுடைய குடிமக்களுக்கு நன்றி கூறுகிறார். எதற்காக அப்படின்னா, பிருது மகாராஜாக்கு எல்லாருமே அவங்க மரியாதை கொடுக்கறாங்க. அது போல பிருது மகாராஜாவின் கட்டளையை ஏற்று அவங்க யாகங்கள்ல ஈடுபடுறாங்க. ஏன் அப்படின்னா, ஒவ்வொருவரிடமும் ஒவ்வொரு மக்களிடமும் இப்ப எல்லா ஜீவராசிகளிடத்தும் பரமாத்மா இருக்கிறார். ஆனா மனித பிறவி ஆறறிவு கொண்டதுனால அவங்களுக்குள்ள பரமாத்மா அவங்களுக்கு இன்னும் நல்லாவே வழிகாட்டுறார். ஏன்னா மனித பிறவியில மட்டும்தான் மனிதன் விடுதலை அடையும் பேறு பெறுகிறான். விடுதலை அப்படின்னா ஜெயில்ல, அதாவது இந்த பௌதிக உலகம் என்கின்ற ஜெயில்ல இருந்து ஆன்மீக உலகத்திற்கு அவன் அந்த எக்ஸிட் எப்படி வெளியில போகணுங்கிறதுக்காக பகவான் எப்பவுமே வழிகாட்டுறார். எல்லா மக்களுக்கும் வழிகாட்டுறார். ஆனா அதை ஏத்துக்கிறவன் பழச்சுக்கிறான். ஆனா ஏற்றுக்கொள்ளாதவன் ரொம்ப கஷ்டப்பட்டு இங்கேயே கடந்து அழிவுக்கு தன்னை ஆத்மாவை கொள்பவனாகிறான். ஏன்னா எல்லாருக்குள்ளேயும் இப்ப குரு அப்படின்னா நம்ம வெளியில இருக்கிறாங்க அதனால தேடணும் அப்படின்னு நினைக்கிறோம். உண்மையில அப்படி குருவே கிடைக்காதவங்களுக்கு கூட பகவான் சைத்திய குருவாக ஒவ்வொருவர் மனதிலும் இருக்கின்ற பரமாத்மா குருவாக செயல்பட்டு அவனுக்கு நல்வழி காட்டுறார். சிலருக்கு வந்தாலாம் அந்த புத்தகங்கள் கிடைக்கும். அறிந்தோ அறியாமலோ அவங்களுக்கு பகவத்கீதை பாகவதத்தோட தொடர்பு பக்தர்களோட தொடர்பு எல்லாம் கிடைக்கும். எப்படி நம்மளுக்கு இப்படி கிடைச்சதுன்னு ஆச்சரியப்படுவாங்க. ஏன்னா உள்ள இருக்கிற பரமாத்மா ஒவ்வொருவருக்கும் அவர்கள் நிலைக்கு ஏற்ப, ஏன்னா நாம எல்லாம் விருப்பப்பட்டிருப்போம், பகவத்கீதை படிக்கணும்னு விருப்பப்பட்டிருப்போம். நம்மளுக்கு நாம ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறோம், எங்கிருந்து வந்தோம், யாரோட தொடர்புனால இங்க சிக்குண்டு இருக்கிறோம், ஏன் கஷ்டமே நினைச்சிருக்கு, இன்பம் வந்தா ஓடிடுது, இதெல்லாம் நம்ம கேள்விகள் கேட்டு கேட்டு புலம்பிருப்போம். சிலப்பா அழுதுருப்போம். எனக்கு உண்மையே தெரிய மாட்டேங்குது, இது எங்க போய் முடியுது, இந்த உலகம் நான் எங்க இருக்கணும், இறுதிதான் முடிவு என்ன அப்படின்னா நான் யோசிச்சிருக்கேன். அப்போ உள்ளே என்னுடைய எண்ணங்களை புரிந்து கொண்டு நான் இப்போ பக்திக்கு வரக்கு முன்னாடி மனசாட்சி நம்மளுக்கு சொல்லும், இது செய்யாத, அதை செய்யாத, இது தப்பு. ஆனா முன்னோர்கள் சொல்லியிருப்பாங்க, அதெல்லாம் நம்மளுக்கு சொன்னா கூட ஞாபகம் இருக்காது. சிலதெல்லாம் சொன்னது அப்பவே காத்துல போயிரும். ஆனா மனசாட்சி சொல்லிட்டே இருக்கும், நீ செய்யாத. இது யாரு மனசாட்சிங்கிறது? யாரு? பரமாத்மா. நம்மளுக்குள்ள குடியிருக்கிற அந்த பரமாத்மா தான் வழிகாட்டிட்டே இருக்கிறாரு. இப்ப மட்டும் இல்ல, பல ஜென்மங்கள்ல நமக்கு வழிகாட்டிட்டே இருக்காரு. நம்ம ஆசைகளை நிறைவேற்றுகிறார். அது போல பௌதிக ஆசைகளை மட்டுமல்ல, ஆன்மீக அசைகளையும் நிறைவேற்றுகிறார். நீங்க மனசுக்குள்ள நினைச்சிட்டே இருப்பீங்க, பகவானை நான் அடையணும், ஏதாவது வழிகாட்டுன்னு. அப்போ திடீர்னு உங்களுக்கு ஒரு பக்தர்களுடைய சங்கம் அங்க கிடைக்கும். பக்தர்கள் மூலமா நீங்க பகவத்கீதை பாகவதம் போன்ற நூல்களை எல்லாம் படித்து அந்த ஞானத்தை பெறும் பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா இதெல்லாம் ரொம்ப அரிதானது, எல்லாருக்குமே அது கிடைக்காது. எத்தனையோ கோடி மக்கள் மில்லியன் கணக்கா இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் பாகவதம் பகவத்கீதை கையில கிடைச்சிருக்குமானா கிடைச்சிருக்காது. அப்படியே கிடைச்சாலும் அவங்க படிக்க முடியுமா? ஒரு கைடன்ஸோட, இன்னொருத்தரோட மேற்பார்வையில் தான் அதை படிக்க முடியும். தானா படிச்சு புரிஞ்சுக்கலாம்னா அந்த அகங்காரம், பொய் அகங்காரம் நம்மளுக்கு அதுவும் உதவாது. ஏன்னா படிப்போம், ஆனா வேற எங்காவது டைவர்ட் ஆயிடுவோம். நிரந்தரமா படிக்கிறோமா, அது புரியுதான்னு கேட்டா நம்மளுக்கு புரியாது. இங்க இவ்வாறு இறைப்பணியில் ஈடுபட்டிருக்கிற எல்லோரும் அவர் மீது அவர்கள் காட்டுகிற கருணை என கருதி அவர்கள் எல்லோருக்கும் தன் பணிவான நன்றியை அவர் தெரிவிக்கிறார். அடுத்த ஸ்லோகம் 37. மாஜாது தேஜ பிரபவேன் மகார்த்திஸ்திபிஸ் திதிஷயா தபசா வித்யாயாச்ச தேதிப்யமானே அஜிதா தேவதானாம் குலே ஸ்வயம் ராஜகுலாத்விஜானாம். ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு. அந்தணர்களும் வைணவர்களும் பொறுமை, தவம், ஞானம், கல்வி போன்றவற்றினால் தனிப்பட்ட பெருமை படைத்தவர்கள். இவ்வறிய ஆன்மீக சொத்துக்களை பெற்றிருப்பதனால் அவர்கள் அரச குடும்பத்தினை காட்டிலும் உயர்ந்தவர்கள். ஆகையினால் அரச குலத்தினர் இவ்விரு இனத்தாரிடமும் தனது பௌதீக வலிமையினை காட்டவோ அல்லது தவறிழிக்கவோ கூடாது என்று அறிவுறுத்தப்படுகிறது. பொருளுரை. இதற்கு முந்தைய ஸ்லோகத்தில் பிருது மகாராஜா பக்தி தொண்டின் மகிமையினை அரசருக்கும் குடிமக்களுக்கும் சேர்த்தே விளக்கியிருந்தார்.
இப்போது இங்கே ஒருவன் எவ்வாறு பக்தி தொண்டில் தன்னை நிலையாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று விளக்குகிறார். ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு ஸ்ரீல ரூப கோஸ்வாமி அவர்களுக்கு பகவானுக்கு செய்யும் பக்தி தொண்டினை பசுங்கொடியின் மூலம் விளக்கியிருக்கின்றார். மெல்லிய தண்டினை கொண்ட கொடியானது தான் பற்றி படர்ந்து கொள்வதற்கு கொழு கொம்பாக ஒரு மரத்தினை கொள்கிறது. அப்படி இல்லாவிட்டால் அது அழிந்துவிடும். பக்தி கொடியை பாதுகாக்க ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு வைணவ பெரியோர்களின் திருவடி தாமரைகளுக்கு குற்றமிழைக்க கூடாது என்று வற்புறுத்துகின்றார். இக்குற்றங்கள் வைணவ அபராதங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. அபராதம் என்பதற்கு குற்றம் என்று பொருள். ஒருவன் வைஷ்ணவ அபராதம் செய்தான் என்றால் அவன் செய்யும் பக்தி தொண்டின் வளர்ச்சி தடைபடும். ஒருவன் இறை தொண்டில் எவ்வளவுதான் முன்னேறி இருந்தாலும் அவன் செய்த தொண்டு அனைத்தும் பாழாகிறது. சாஸ்திரங்களில் இதற்கு அருமையான உதாரணம் கிடைக்கிறது. மகா யோகியான துர்வாச முனிவர் வைஷ்ணவ அபராதம் செய்ததினால் ஒரு முழு வருடம் வைகுண்ட லோகம் உட்பட எல்லா உலகங்களுக்கும் தன்னை பாதுகாத்து கொள்ள ஓட வேண்டியிருந்தது. முடிவாக அவர் வைகுண்ட லோகம் சென்று முழுமுதற் கடவுளிடத்து வேண்டியும் அவரது வேண்டுதல் நிராகரிக்கப்பட்டது. ஆகையினால் வைணவ பெரியோர்களின் திருவடிகளிடத்து ஒருவன் குற்றம் இழைத்தல் கூடாது. மிகவும் தண்டனைக்குரியதாக கருதப்படும் வைஷ்ணவ அபராதமானது குரு அபராதம் ஆகும். அது ஆன்மீக குருவின் திருவடி தாமரைகளிடத்து செய்கின்ற குற்றமாகும். முழுவதற் கடவுளின் புனித பெயரை ஓதுவதில் இக்குரு அபராதமானது மிகவும் கொடிய குற்றமாக கருதப்படுகின்றது. குரேர் அரஜ்ஞா ஸ்ருதி சாஸ்திர நிந்தனம். பத்ம புராணம் சொல்லியது புனித பெயரை ஓதுவதற்கு எதிரான 10 குற்றங்கள் கூறப்படுகின்றன. அதில் தலையாக குற்றமாக கருதப்படுவது குருவுக்கு அவமரியாதை செய்வதும் வேத இலக்கியங்களை நிந்திப்பதும் ஆகும். ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு வைணவன் யார் என்பதற்கு ஒரு எளிய விளக்கம் தருகிறார். முழுமுதற் கடவுளான கிருஷ்ணரை நினைவுறுத்துபவன் வைணவன் என்கிறார். இச்லோகத்தில் வைணவர்கள் மற்றும் அந்தணர்கள் என்று இருவர்களுமே குறிப்பிடப்பட்டுள்ளனர். ஓர் வைணவர் என்பவர் படித்த அந்தணர் ஆவார். ஆகையினால் அவர் அந்தண வைணவர், அந்தண பண்டிதர் அல்லது வைணவரும் அந்தணரும் என்று அறியப்படுகிறார். இதனையே வேறு விதமாக ஓர் வைணவர் என்பவர் ஏற்கனவே அந்தணரானவர் தான். ஆனால் ஓர் அந்தணர் என்பவர் தூய வைணவராக இல்லாதிருக்கலாம். ஒரு மனிதன் தனது உண்மையான அடையாளத்தை உணர்ந்து கொள்ளும் போது பிரம்மன் ஜானாதி, அதாவது உடன் அவன் அந்தணன் ஆகின்றான். அதாவது பிரம்ம ஜானாதியாவது உடன் அவன் அந்தணன் ஆகின்றான். அந்தண நிலையில் ஒருவர் முழுமுதற் கடவுளை அருவ நிலையில் அறிந்து கொள்ளும் தத்துவம் உடையவராக இருக்கின்றார். அவர் எப்போது முழுமுதற் கடவுளை பற்றிய மெய்யறிவு பெறுகிறாரோ அப்போது அவர் வைணவர் ஆகிறார். ஓர் வைணவர் அந்தணரை காட்டிலும் மேன்மையானவர். பௌதீக கருத்தின்படி அந்தணரின் நிலை சமூகத்தில் உயர்ந்ததாய் இருக்கின்றது. ஆனால் அவ்வந்தணருக்கும் உன்னதமானவர் வைணவர் ஆவார். அந்தணர் மற்றும் வைணவர் இருவருமே ஆன்மீக ரீதியாக உயர்ந்தவர்களே. அந்தணரின் தன்மைகள் என்று பகவத்கீதை கூறுகிறது. உண்மை, மனதின் சமநிலை, பொருளடக்கம், பொறுமை, எளிமை, முழு மெய்ப்பொருளை பற்றிய அறிவு, வேதங்களின் மீது சூழ்ந்த நம்பிக்கை, இவ்வந்தனருக்குரிய குணங்களை வாழ்வில் கடைபிடித்தல் போன்றவை ஆகும். இக்குணங்களுக்கெல்லாம் மேலாக அவர் முழுமுதற் கடவுளுக்கு பக்தி தொண்டு புரிபவராகவும் இருப்பாரேயானால் அவர் வைணவர் ஆவார். முழுமுதற் கடவுளின் இறை தொண்டில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டிருந்த குடிமக்களை கூட அந்தனரிடத்தும் வைணவரிடத்தும் தவறு செய்யக்கூடாது என்று பிருது மகாராஜா எச்சரிக்கிறார். அவரது திருவடி தாமரைகளுக்கு குற்றம் புரிந்தால் நிச்சயம் அவர்கள் அழிவுபடுவர். பகவான் கிருஷ்ணர் அவதரித்த குலத்தைச் சேர்ந்தவர்கள் கூட அவர்கள் திருவடி தாமரைகள் இடத்து தவறிழைத்ததினால் அழிந்து போயினர். அந்தணர்கள் மற்றும் வைணவர்கள் திருவடி தாமரைகள் இடத்து தவறு செய்பவர்களை முழுவதற் கடவுள் கூட பொறுத்து கொள்ள மாட்டார். சில நேரங்களில் அரசர்களும் அரசு பணியாளர்களும் தங்களுக்கு இருக்கின்ற ஆட்சி அதிகாரத்தினால் தாங்கள் செய்யும் தவறினால் அழிந்து விடுவோம் என்று உண்மை தெரியாது அந்தணர்களிடத்தும் வைணவர்களிடத்தும் உதாசீனமாக நடந்து கொள்கின்றனர். ஹரே கிருஷ்ண மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. இங்க பிருத்து மகாராஜா மக்களுக்கு எப்படி பக்தி தொண்டு பண்றதுன்னு மட்டும் சொல்லல, பக்தி தொண்டுல எப்படி அழிவடைவார்கள் அப்படிங்கிறதையும் நேர்மறையாகவும் எதிர்மறையாகவும் 2 விதமாகவும் அவர் தெளிவுபடுத்துறார். இப்போ பிரம்மாண்ட பிரமித கோணி குரு பாக்கியவான் ஜீவ குரு கிருஷ்ண பிரசாதேபாய பக்திலதா பீஜ. பக்திலஜா பீஜ அப்படின்னா பக்தியின் விதை. அதை ரொம்ப விதைச்சு நாம ரொம்ப எல்லாம் பண்ணிட்டு இருப்போம். பக்தி தொண்டு பண்றேன்னு சொல்லி அந்த
விதை விதைச்சு அது கொஞ்சம் முளைக்கிறதுக்காக தண்ணி ஊத்தி களை எடுத்து வேலி போட்டு எல்லாம் பண்ணுவோம். அது வந்து கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்துட்டு வரும். கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து அந்த கொடி படர வேண்டும் என்றால் அதுக்கு வந்து கொடி படரணும் அப்படின்னா அதுக்கு ஒரு தாங்குதல் வேணும். அதையெல்லாம் போட்டு அந்த கொடியில படர்றதுக்காக எல்லாம் போட்டு எல்லாம் பண்ணி கொம்பு அதையெல்லாம் போட்டு எல்லாம் பண்ணுவோம். அது வளர்ந்துட்டே வரும். ஆனா சில சமயம் என்ன ஆகும், இப்போ ஒரு மத யானை இருக்கு பாருங்க, அது போய் ஒரு தோட்டத்துல போகுது அப்படின்னா மத யானை ஒரு கவளம் நெல் சாப்பிட்றதுக்காக ஒரு 2 ஏக்கரால இருந்து 5 ஏக்கரா வரைக்கும் அழிச்சிரும். உள்ள போய் எல்லாம் துவம்சம் பண்ணிரும். அது போல ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்தி வச்சிருப்போம் இந்த பக்தி லதா பீஜா அப்படின்னு. இந்த பக்தி கொடி வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்தி வச்சிருப்போம். நிறைய சாண்டிங் பண்றது, பக்தி பக்தி முன்னேறுவதற்காக நம்ம பல சேவைகள் பண்ணியிருக்கிறது. பக்தர்களுக்கு சேவை பண்ணியிருப்போம், பகவானுக்கு சேவை பண்ணியிருப்போம். ஸ்ரவணம், கீர்த்தனம், ஸ்மரணம், பாத சேவனம், அர்ச்சனம், வந்தனம், தாசியம், சக்கியம் அப்படின்னு எல்லா விதங்கள்லயும் முயன்றுட்டு இருப்போம். அது கொஞ்சம் வளர்ந்து கொஞ்சம் பெருசா இருக்கும். ஆனா இடையில ஏதாவது ஒரு வைஷ்ணவர்களுக்கு அபராதம் செய்வோமானால் அந்த கொடியானது வேருடன் பிடுங்கப்பட்டு விடும். இதுவரைக்கும் நாம் செஞ்ச பக்தி எல்லாம் அடியோட போயிரும். அப்படிதான் ராமச்சந்திரகான் என்ன பண்ணினாருன்னா, ஹரிதாஸ் தாக்கூரார் அவர் வந்து ஒரு கூட்டத்துல பிராமணர்கள் எல்லாம் குடியிருக்காங்க, கற்றறிந்த பண்டிதர்கள் எல்லாம் இருக்காங்க. அவங்க முன்னாடி போய் பக்தி தொண்டு பத்தி பேசுறாரு. அப்போ நாம சங்கீர்த்தனம் இது வந்து இந்த காலத்துல ரொம்ப எளிமையானது. நாம சங்கீர்த்தத்தின் மூலமாகவே, நாமம் சொல்வதன் மூலமாகவே நம்ம பல கோடி பாவங்கள் எல்லாம் அப்படியே பொசுங்கிரும். நாமம் சொல்வதே நமக்கு போதும், பக்தி தொண்டுல மிக உயர்ந்த நிலை அப்படின்னு சொல்லியிருப்பார். அப்போ அவங்க அங்க இருக்கிற ராமச்சந்திரகானுக்கு அவர் வந்து ஒரு ஸ்மார்த்த பிராமணர். அவர் சொல்றாரு, நான் எல்லாம் எவ்வளவு படிச்சிருக்கேன், இந்த உபனிஷங்கள் வேதங்கள் எல்லாம் படிச்சு மாங்குன்னு படிச்சு நான் இவ்வளவெல்லாம் பெரிய பண்டிதரா இருக்கேன். எனக்கு தெரியாதா பக்தி பத்தி? இவன் என்ன முஸ்லிம் தாழ்ந்த குலத்துல பிறந்துட்டு நீ எல்லாம் சொல்ற, இந்த நாமத்தை சொல்றதுனால ஒருத்த வந்து இந்த உலக ஜடத்துல இருந்து விடுவிக்க முடியும், விடுபட்டு ஆன்மீக லோகம் போக முடியும். இதெல்லாம் கதை, இவனெல்லாம் நம்பாதீங்க. இவன்லாம் சூத்திரன், இவன் வந்து தாழ்ந்த குலமான முஸ்லிம் குலத்துல பிறந்தவன், இவன்லாம் சொல்றான், நீங்க நம்பாதீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப அவமானப்படுத்துறாரு. இதை பார்த்து அங்க இருக்கிற வைஷ்ணவர்கள் எல்லாம் ரொம்ப கவலைப்படுறாங்க. இவர் ஏன் இப்படியெல்லாம் பேசி, ஒரு தூய பக்தரை இப்படியெல்லாம் பேசி, ஏன்னா தூய பக்தருடைய அடையாளம் என்னன்னா அவர் பிராமணருக்கு மேல வைஷ்ணவராக மாறுதல். இது வந்து பிறப்பால் கிடையாது. இவர் வந்து இந்துவா பிறந்தாரு, முஸ்லீமா பிறந்தாரு, கிறிஸ்டினா பிறந்தாரு, யாரு வேணா பிராமணத்தன்மை எய்தி அதற்கும் மேல பக்தி செஞ்சு வைஷ்ணவர்களாக ஆகின்றார்களோ. இப்போ பிராமணத்தன்மைனா என்ன? பிரம்மத்தை அறிவது, பிரம்ம ஜானாதி, அவங்கதான் பிராமணர்கள். பிரம்மத்தை அறிதல்னா என்ற ஏட்டளவுல அவங்க நிறைய படிச்சிருப்பாங்க, பண்டிதர்களா இருப்பாங்க, நிறைய அறிதல் அவங்களுக்கு வந்து நிறைய புத்தகங்கள் படிச்சிருப்பாங்க, வேத ஞானம் இருக்கும், சடங்குகள் எல்லாம் நிறைய செய்வாங்க. ஸ்மார்த்த பிராமணர்களும் இருக்காங்க, நிறைய உண்மையான பிராமணர்களும் இருக்காங்க. வெறும் சடங்குகளை மட்டும் செய்யறவங்க, இல்ல பக்தியோட செய்யறவங்க இருக்காங்க. அப்போ அந்த பிராமண தன்மைக்கும் மேல வைஷ்ணவத்தன்மை. வைஷ்ணவர்கள் அப்படின்னா பிராமணர்களுக்கு மேலதான் வைஷ்ணவர்கள். அப்ப வைஷ்ணவர்கள்னு சொன்னாலே அவங்க முதலிய பிராமணர்களாக தன்மை பெற்றவர்கள் தான். பிராமணத்தன்மை அவங்க கிட்ட இருந்ததுனாலதான் இப்ப வைஷ்ணவர்களாகவும் இருக்கிறாங்க. வைஷ்ணவர்கள் அப்படின்னாலே அவங்க பிராமணர்களுக்கு மேலன்னு அர்த்தம். சோ இப்படி அங்க வந்து ஹரிதாஸ் தாக்கூரார் சொன்னதை அவர் வந்து கேவலப்படுத்துறார் கூட்டத்துல. அப்ப நிறைய பேரு ரொம்ப வருந்துறாங்க. அப்ப அவங்க கிட்ட எல்லாம் ஹரிதாஸ் தாக்கூரார் சொல்றாரு, நீங்க வருந்தாதீங்க, அவர் ஏதோ அறியாமையில பேசுறாரு, இதுக்காக நீங்க வருத்தப்படாதீங்க. ஆனா அவங்க எல்லாம் சொல்றாங்க, நீ மிகப்பெரிய அபராதம் பண்ணிருக்க, உனக்கு என்ன ஆகும்னு தெரியாது அப்படின்னு. அப்ப அவர் திருப்பி சாபம் விடுறார் ஹரிதாஸ் தாக்கூரரே, நீ வந்து இது மட்டும் நடக்கலன்னு வை, வெறும் நாமத்தை மட்டும் சொல்லி யாருக்காவது மோட்சம் கிட்டலினா உன்னோட மூக்கு அழுகி போயிடும் அப்படிங்கிறார். இது சொல்லி அவருக்கு 3 நாள்ல அவருடைய மூக்கு என்னாச்சுன்னா அப்படியே உருகுது.
உருகி தோல் நோய், அந்த தொழுநோய் மாதிரி அவருக்கு எல்லாம் அப்படியே அவர் ரொம்ப அழகான பிராமணர், அழகான கை விரல்கள், நல்ல கால் விரல்கள் எல்லாமே அங்க வந்து கை விரல்கள் கால் விரல்கள் எல்லாமே தொழுநோய் கண்டு புண்ணாகி அங்கெல்லாம் இருந்த அந்த மூக்கெல்லாம் இருந்த இடம் தெரியல. மூக்கெல்லாம் அப்படியே அழுகி கீழே விழுகுது, கை தோலெல்லாம் கீழே விழுகுது, கால் விரல்கள் எல்லாம் கீழே விழுகுது. அப்ப அங்க இருக்கிறவங்க எல்லாம் சொல்றாங்க, நாங்க அப்பவே சொன்னோம் இல்லையா, நீ வைஷ்ணவ அபராதம் பண்ணாதேன்னு. ஏன்னா ஹரிதாஸ் தாக்கூர் பகவானுடைய நேரடியாக ஆஹ் ஆஹ் நாம ஆச்சாரியார் அப்படிங்கிற பட்டத்தை கொடுக்கப்பட்டவர், நாமத்திற்கே அவர் ஆச்சாரியராக அவ்வளவு பெரிய பட்டம் கொடுக்கப்பட்டவர். அத்வைத பிரபு அவருக்கு யாகங்கள் செய்யும் போது அவரை கூப்பிட்டுதான் முதல்ல விருந்து வைப்பாராம். ஏன்னா யாகங்கள் செய்யும் போது அந்த பிரசாதம் கொடுக்கணும், பிரசாதம் அன்றி யாகங்கள் செய்யக்கூடாது. அப்போ அவர் யாரு முதல்ல கூப்பிடுவார்னா ஹரிதாஸ் தாக்கூர். அப்ப ஹரிதாஸ் தாக்கூர் சொல்லுவானா, நானும் மிகவும் தாழ்ந்த குலத்திவன், அங்க எவ்வளவோ பிராமணர்கள் இருக்காங்க, நீங்க அவங்கள கூப்பிட்டாம என்னை கூப்பிட்டீங்கன்னா அவங்களுக்கெல்லாம் கஷ்டமா இருக்கும், அதனால தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க. அப்படிங்கும்போது இல்ல நீங்க தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி அவரை இழுத்துட்டு போய் அவருக்கு முதல்ல விருந்து வைப்பாராம். சோ அந்த அளவு ஹரிதாஸ் தாக்கூர் மிக உயர்ந்த பக்தர். அவர் எவ்வளவோ அவரோட வாழ்க்கையிலே எவ்வளவோ அற்புதங்கள் எல்லாம் நடந்திருக்கு. அப்போ இந்த மாதிரி மிக உயர்ந்த பிராமணர் வைஷ்ணவர் அவருக்கு அபராதம் பண்ணதுனால அந்த ராமச்சந்திரகான் அவருடைய வாழ்க்கையே முடிஞ்சு போயிடுச்சு. அதுக்கப்புறம் அவருக்கு பக்தியே வரல, அவர்னால பக்தியே பண்ண முடியல. மறுபடியும் போய் அபராதம் பண்றாரு. யாருக்கு? மிக உயர்ந்த ஒரு வைஷ்ணவருக்கு மறுபடியும் போய் அபராதம் பண்றாரு. இப்படி மாறி மாறி அவர் வந்து வாழ்க்கையில பல பாவங்களை செஞ்சு படுகுழியில போயிட்டார். பிறந்ததோ பிராமண குடும்பத்துல, ஆனா வைஷ்ணவ அபராதம் பண்ணதுனால ரொம்ப கீழ்நிலைக்கு தள்ளப்பட்டார். சோ இப்படி மாதவேந்திர பூரி அவருக்கு தான் போய் இவரு எதுக்காக இப்படி கடைசி காலத்துல பேசாம இருக்காம எப்ப பாரு நைன்னு பிரம்மத்தை நோக்கி நீங்க ஆழ்ந்த தியானத்துல இருங்க, அதை விட்டுட்டு ஹரே கிருஷ்ணா எதுக்கு இப்படி சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க, இருக்கிறவங்களுக்கு தொந்தரவா இருக்குல்ல அப்படின்னு சொல்லி ஒரு சேவை செய்ய போனவர் பேசாம சேவை செய்யணும் இல்லையா, அதை விட்டுட்டு அவருக்கு அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு, குருவுக்கே அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அப்போ இவன் என்ன பிரம்மத்தை நோக்கி தியானத்துல ஆழ்ந்திருக்க சொல்றான், இவன் யாரு சொல்றதுக்கு அப்படின்னு சொல்லி அவருக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. ஏன்னா பகவானோட புனித நாமத்தை சொல்றதை தடுக்கிறது எவ்வளவு பெரிய குற்றம். அதனால அவர் திருப்பி சாபம் விட்டுறாரு, நீ இங்கிருந்து வெளியில போக, முதல்ல இங்க இருக்காத அப்படின்னு சொல்லி அவனை துரத்தி விட்டுறாரு. அதுக்கப்புறம் அவர் வாழ்க்கை அவ்வளவுதான். அப்படி பல பாவங்களை அவர் திருப்பி செய்யறாரு. ஏன்னா அந்த அறிவு மங்கிருது சாபத்தினால. அதுக்கப்புறம் அவர் பக்திக்கே வர முடியல. பக்திக்கு வரலன்னா பரவாயில்ல, பல பாவங்களை மேல செய்யறாரு. எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் அப்புறம் பக்தி கிட்டவே வராது. இந்த ஜென்மத்துல கிடைச்ச பக்தி அது கூட அடுத்த ஜென்மத்துல கிடைக்காது. ஏன்னா அதுக்கப்புறம் பக்தி இல்லாத அளவுக்கு, பக்தியில அவ்வளவு ஒரு பாவம் செஞ்சவங்க மறுபடியும் பக்திக்குள்ளேயே வரவே முடியாது. ஒரு வைஷ்ணவர்களை அபராதம் பண்றது அவ்வளவு பெரிய குற்றம். சோ அந்த வைஷ்ணவ அபராதம் பண்ணாம இருக்கணும், அதான் இங்க சொல்லப்பட்டிருக்கு. அதைத்தான் இங்க பிருத்து மகாராஜா மக்களுக்கு சொல்றாரு. ஹரே கிருஷ்ணா. இப்போ மத யானை குற்றம் இது வந்து செய்யவே கூடாது. ஹரே கிருஷ்ணா. சரி, இதோட முடிச்சுக்கலாம். யாருக்காவது ஏதாவது கேள்விகள் இல்ல சந்தேகம் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம்.